ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 10 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இப்ப விஜய் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட இருந்து வரும்போதே கவரிங் நகையா வந்திருக்கலாம்ல, என்கிட்ட எல்லாம் அவங்க தரும்போது கவரிங் நகை கூட தந்திருக்கலாம்ல அப்படின்னு இப்ப மீனா செம டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க அத்தை, எங்க அம்மாவே உடம்பு சரியில்லாட்டியும் கால் கடுக்க நின்று அவங்க சம்பாத்தியத்துல வந்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு உங்க அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க தான். ஆனா உன் தம்பி செய்வான்ல, அவன் ஏற்கனவே அப்படிதானே. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு அவங்க குடும்பமே அப்பாவை இழந்து போய் அந்த பையன் பாவம் இப்பதான் காலேஜ்ல போய் படிச்சுட்டு இருக்கான், தேவையில்லாம பேசாத அப்படின்னு. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவங்க ஆடின காலும் பாடின வாயும் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. இப்ப முத்து சூப்பரா கேக்குறாரு, ஏன் அவனை விட பெருசா 21 லட்ச ரூபாய் எடுத்துட்டு ஓடி போனானே, இவனும் ஆடின காலும் பாடின வாயும் தானே, அவன் இப்படி இன்னும் சும்மா இருப்பான் அப்படின்னு. இப்ப ரோஹிணி கேக்குறாங்க, நீங்க என்ன சும்மா சும்மா அவரே சொல்றீங்கன்னு. நீ சும்மா இரு சொல்லிட்டு ரோஹிணியை வந்து அமைதியாக்குறாங்க. இப்ப மனோஜ் அப்படியே நிக்கிறாரு. கடைசியில விஜய் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க, எனக்கு ஆனா தெரியாது, ஒருவேளை உங்க அம்மா இப்ப அண்ணாமலை என்ன கேக்குறாருன்னா, இங்க பாரு விஜய், இது எங்க அம்மா போட்ட நகை, அது எப்படி மாறும், எங்க அம்மா வந்து ஊருக்கே அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க, அவங்க எப்படி மாத்தி கொண்டு வருவாங்களோ, ஏங்க செஞ்சு கொடுத்தவங்க கூட உங்க அம்மாவை ஏமாத்தி இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, பாலை திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கீங்கல்ல, இதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப மனோஜும் விஜயாவும் ரூம்குள்ள போயிட்டு மனோஜ் என்ன சொல்றாருன்னா, எப்படியோ தப்பிச்சிட்டோமா, நீங்க சூப்பரா பேசிட்டீங்கன்னோனே, டே அறிவு கெட்டவன, அவன் எப்படினாச்சும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான்டா, அதனால கண்டுபிடிச்சிருவான், நீ அதனால ஒழுங்கா போய் எப்படினாச்சும் தங்க நகை வாங்கி கொண்டு வந்து வைக்க பாருனோனே, அவ்வளோ பொருள் விற்கணும் என்னமா பண்ணுவேனோனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா காசை ரெடி பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துவும் மீனாவும் மீனா வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து டொம்மு டொம்முன்னு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ முத்து வந்து எப்படினாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணுமேனு இதுல ஸ்ருதி வர போலீஸ் கேஸ் இது கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு சொல்றாங்களா. அப்புறம் அண்ணாமலை வந்து குடும்பமானம் போயிரும்னு சொல்லி குடுக்க வேணாம் சொல்லிடுறாங்க. இப்ப முத்து இத வேற எதுனாச்சும் ஒரு வழியில தான் கண்டுபிடிக்கணும். இவங்க எப்படியும் ஒரு கடையில தானே போய் வாங்கியிருப்பாங்க. அந்த கடையோட பெயர் சொல்லாம இத்தனாம் தேதி வந்து இந்த மாரி இந்த நகை வாங்குனீங்கன்னு சொல்லி இவன்கிட்ட பேசினா இவன் எப்படியும் உளறிருவான். எப்படி பேசுறது அப்படின்னோனே, இப்ப பேசாம பலகுரல்ட்ட ஹெல்ப் கேட்போமா அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஃபோன் பண்ணி ஸ்ருதிய வந்து அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாங்க. ரவி சொல்றாரு, வேணாண்டா இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்கடாங்கிறாரு. முத்து நீ சும்மா இருடா, உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாருமா ரூம்ல போய் உட்காந்தோனே, ஸ்ருதி இந்த மாதிரி பண்றதுல தனி கிக்கு வேணும், நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க வேற உட்காந்துருக்கிறாங்க. இங்க மனோஜ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ரோஹிணி வந்து தட்டுறாங்க, ஐயோ என் பொருளெல்லாம் தந்துருங்க, என் 4 லட்சத்தை தந்துருங்க, நான் வேற நகை வேற எடுக்கணும் அப்படின்னு. என்ன மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல வீட்டுல நடக்கிற பிரச்சனை, கடையில இது எல்லாம் சேர்ந்து என்னமோ உளறிட்டேன் அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அப்போ பார்த்து ரோஹிணிக்கு கிரிஷ் கால் பண்றாங்க. அப்போ உடனே ரோஹிணி போய் கிரிஷ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஸ்ருதி வந்து மனோஜுக்கு கால் பண்றாங்க. இப்போ மனோஜ் வந்து போன் எடுத்துட்டு பேசும்போது ஸ்ருதி வந்து அந்த ப்ரொமோ சீன்ல காட்டின மாதிரி, நீங்க எங்க கடையில வந்து இதெல்லாம் எடுத்தீங்கல்ல, அதோட ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஃப்ளோல ஆரம்பிச்சு கடைசியில ஃபீட்பேக்ல வந்து நிக்கிறாங்க. மனோஜ் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்துவும் மீனாவும் போய் இங்க பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. வந்து இந்த மாரி பாட்டியோட பொறந்த நாளுக்கு, பாட்டிக்கு வந்து மீனாவோட நகையெல்லாம் வச்சு ஒரு ரெட்டை வட செயின் எடுக்கலான்னு இருந்தோம் அப்படின்னோனே, இப்போ பார்வதி டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதெல்லாம் கவரிங் நகைல எப்படி எடுக்க முடியும்னோனே, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்வதி என்னமோ சொல்றாங்க. அத அப்படியே மியூட்ல காட்டும்போது விஜயா, ஏய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னு கத்துறாங்க. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. தேங்க் யூ.